undertone வச்சு நம்ம ட்ரெஸ் கலர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படி நம்ம வந்து வீடியோ போட்டுருந்தோம். அண்ட் அதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்கும் அதாவது நம்மளோட வெயின் என்ன கலர்ல இருக்கு, என்ன கலர்ல அப்படி ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கிளாத் டெஸ்ட். ஐ அம் Shiju, the founder of Shiju and Hygiene Stars. One is fashion brand and another one is cosmetic brand. Yes, I am a fashion designer, cosmetic formulator, personal stylist and a fashion model too. அதாவது இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிரருக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். அதாவது நேச்சுரல் லைட் இருக்கிற இடத்துல மிரருக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு அந்த ஒயிட் கிளாத் வந்து இப்படி வைக்கணும் உங்களோட ஃபேஸ்க்கு நேரா. ஓகே, இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்க்கு நேரா நீங்க வைக்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து ரோஸ் கலர்ல அதாவது பிங்க் கலர்ல வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்னா you are a cool undertone. அதே உங்களோட ஃபேஸ் வந்து yellow கலர்ல அப்பியர் ஆச்சு அப்படின்னா you are a warm undertone. இப்போ நியூட்ரலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், கொஞ்சம் ரோஸ் அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா you are a neutral undertone. ஸோ இந்த கிட்ட வந்து இப்போதைக்கு ஒயிட் கிளாத் இல்லாதனால இந்த ஒயிட் பேப்பர் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வார்ம் அண்டர்டோனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்ட் ஜுவல்லரிஸ் வந்து செட் ஆகும். அண்ட் நீங்க வந்து கூல் அண்டர்டோனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஜுவல்லரிஸ் வந்து செட் ஆகும். நான் சொல்றது ஒரிஜினல் கோல்ட் அண்ட் ஒரிஜினல் சில்வர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அண்ட் இந்த கவரிங் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கோல்ட் அண்ட் சில்வர் நீங்க போட்டு பாக்குறப்போ உங்களுக்கு கோல்டு நல்லா சூட் ஆச்சு அப்படின்னா you are a warm undertone. இதே உங்களுக்கு சில்வர் நல்லா சூட் ஆச்சு அப்படின்னா you are a cool undertone. அத இந்த 3 டெஸ்ட்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட பெர்ஃபெக்ட்டான ஸ்கின் டோன் என்ன அப்படி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லனா இந்த 3 டெஸ்ட்டுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட பெர்ஃபெக்ட்டான ஸ்கின் டோனை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது நீங்க பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா தெரியும்.